friend and welcome to another episode of I Am Never Touching Grass. Never. Hi friend and welcome to another episode of I Am Finally Touching Grass. Yes, it's happening. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்குன்னு பண்றது மட்டும் இல்ல, இந்த ஹோல் வீக் நான் என்ன பண்றேன், ஆக்சுவலி என்ன பண்ணாம இருக்கேன்றது தான் இந்த வீடியோ. கொஞ்சம் லேட்டா புரியும், பரவாயில்ல. பேசிக்கலி இந்த வீடியோ என்னன்னா, ஒரு வீக் ஃபுல்லா நான் சோஷியல் மீடியா இல்லாம இருக்க போறேன். இது வந்து நிறைய பேரோட நார்மல் வாழ்க்கையாவே இருக்கலாம், பட் என் லைஃப்ல இருந்து சோஷியல் மீடியாவை எடுத்துட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலேஜ் முடிச்சதுல இருந்து ஐ ஹாவ் நோவேர் டு கோ. யூடியூபும் நான் வீட்லயே இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ ஹவ் ஜஸ்ட் பீன் பெட் ராட்டிங் ஃபார் லைக் அ இயர். நார்மலா ஆரம்பிச்சாலும் இப்போ ரொம்ப கன்சர்னிங் லெவல்ஸ்ல இருக்கு. ஏன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, வேலை பார்க்க தோண மாட்டேங்குது, சாப்பிட பசி எடுக்க மாட்டேங்குது, எனக்கே பசிக்க மாட்டேங்குதுன்றது இட் இஸ் பீயிங் அ கன்சர்ன். சின்ன வயசுலேயே நான் ஒரு அளவுக்கு இன்சாம்னியாக் தான், பட் இப்போ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆஃப் த சார்ட்ஸ். என்னால போனை கீழே வைக்க முடியல. காலையில 6 மணிக்கு தூங்க போறேன், மதியம் 2 மணிக்கு எந்திரிக்கிறேன். யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதை பார்த்து 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 தூங்காம மை ப்ரொடக்டிவிட்டி இஸ் இத்துணூண்டு இவ்வளோ நாளா. அண்ட் ஸ்கிரீன் டைம் இவ்வளோ. லைக் எனக்கே என்னை பார்த்தா டயர்டா இருக்கு, எனக்கே என்னை பார்த்தா பிடிக்கல பேசிக்கலி. ஸோ யா, அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். we are going to delete social media. யூடியூப் யூஸ் பண்ண போறது இல்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண போறது இல்ல, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்கிட்ட கிடையாது, ட்விட்டர் அக்கௌண்ட் என்கிட்ட கிடையாது. ஸோ ஐ ஹோப் திஸ் டர்ன்ஸ் அவுட் குட். டுடே இட் இஸ் 2:48 ஜூலை 4 ராத்திரி 2:48. 1 week of me without social media starts now. Hi friend, this is me after the detox. 4th ஆரம்பிச்சேன் நான் இந்த சேலஞ்ச். இன்னைக்கு வந்து ஜூலை 12. ஸோ 7 days மேலேயே ஆயிடுச்சு. நான் இன்னி வர இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணல. யூடியூப் ஷார்ட்ஸ் நேற்று நைட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட ப்ராக்ரஸ் என்ன, டெய்லி நான் என்ன பண்ணேன் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னென்னைக்கு என்னென்ன பண்ணேன், என் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. We'll start. We'll start. Day 1 it is 4/7 ராத்திரி 3 மணிக்கு நான் இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சேன். as I said, அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் மட்டும் இல்ல, எனக்கு ப்ரொடக்டிவா இல்லாம இருக்க, தூங்காம இருக்கிறதுக்கே அடிக்ஷன் இருக்கு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ் தி அடிக்ஷன் வித் a கேம். 5 மணி வரை கேம் விளையாண்டுட்டு 5 மணிக்கு தான் தூங்கினேன். அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு எஞ்சி. பட் 2 மணிக்கு எஞ்சி நான் என்ன பண்ணேன், மாடர்ன் ஃபேமிலி பார்த்தேன். and I did not expect நான் பார்க்க ஆரம்பிக்கிற எபிசோட் would be such an emotional episode. எனக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. ஸோ நான் என்னை சமாதானப்படுத்திக்க இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஃபேமிலி பார்த்தேன். அண்ட் அப்படி ஒரு எபிசோடா பார்த்து ஐ ஆக்சுவலி ஃபினிஷ் தி ஷோ. No editing, no filming, no planning, nothing. Zero productivity day 1ல. நம்ம வந்து இப்ப ப்ரொடக்டிவாவே இருக்க மாட்டேன்றோமே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விரக்தியோட நான் போய் தூங்குனேன். Then we go to day 2. Day 2 was a bit better. அன்னைக்கும் நான் மதியம் 2 மணிக்கு தான் எந்திரிச்ச உடனே கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ I found the pattern. லைக் எப்பவுமே நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கண்டினியூஸா ஃபோன் நோண்டிட்டு தூங்குவேன். அண்ட் அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே ஒரு 1 மணி நேரம் பெட்லேருந்து எந்திரிக்காம படுத்து ஃபோன் நோண்டிட்டே இருப்பேன். 2 மணிக்கு எந்திச்சு 3 மணிக்கு தான் வெளியே எந்திச்சு வருவேன். அப்படியே லஞ்சு சாப்பிட்டு அப்படியே மந்தமா போகும் அன்னைக்கு டே. ஆன்லைன்ல ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலாக அந்த 1 hour கேம் விளையாடி நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கேம் மேல ஆப் லாக் போட்டு அன்னைக்கு ஃபுல்லா நான் போக கூடாதுன்னு ஓரமா வச்சுட்டேன். ஸோ இதையெல்லாம் நான் ஃபிகர் அவுட் பண்ணவே 4-5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேல திருப்பி நான் படம் பார்த்தேன். 2ஆம் உலகம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். It was unique. Everything was at place, but everything was bad. 2 அட்ராக்டிவான அருமையான லீட்ஸ் டாக் ஷிட் கெமிஸ்ட்ரியோட இருந்து நான் இப்பதான் விட்னஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஹோல் மூவியோட கான்செப்டே லவ்க்காக போறதுதான், பட் அவங்க கெமிஸ்ட்ரியே எனக்கு ஒர்க் ஆகல. அதனால the whole movie flunked for me. சரி, இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான வீடியோ, இதுல நான் ஏன் மூவி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன்னு தெரியல. we'll move on. So அந்த மூவி பார்த்தேன்னா அன்னைக்கு நைட் உட்காந்து I started editing. I actually made a bit of progress. Almost பாதி வீடியோ கிட்ட முடிச்சிருந்தேன். ஸோ எடிட் பண்ணிட்டு நைட் எடிட் பண்ணனால அன்னைக்கும் நான் சீக்கிரம் தூங்கல. I slept by 4 once again. Then we move on to day 3. Day 3 நான் என்ன பண்ணேன்னா, day 2 சக்சஸ்ஃபுல்லி அந்த கேம்ஸ் எதுவுமே நான் விளையாடல. ஸோ day 3 நம்ம அந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி திரும்பி காலையில I refuse to start playing the game. அந்த 2 மணிக்கு எந்திச்சு நான் என்ன பண்ணேன்னா, புது முயற்சி புக் படிச்சேன். 4-5 புக்ஸ் வாங்கிட்டேன் இப்போ புக் படிக்கணும்னு. பட் I can never sit through it. பட் இப்போ வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஸோ I actually started the book. I made a lot of progress. 150 பேஜோ என்ன
என்னென்னமோ படிச்சேன். அண்ட் நைட் வந்து ஒன்ஸ் அகேன் when eating சாப்பிட்றப்ப எப்பவுமே நான் யூடியூப் பார்ப்பேன். யூடியூப் பார்க்க முடியல, நான் ஸ்டார்டட் மூவி சிஸ்டர் மிட் நைட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். என்ன பேட்டர்ன்னு தெரியல, 2 நாள் படம் பார்க்குறேன், பேக் டு பேக் வியர்ட் மூவிஸ். அண்ட் சிஸ்டர் மிட் நைட் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் நாட் பர்ஃபெக்ட் பட் இட் வாஸ் சம்திங், இட் வாஸ் ஃபன். அன்னைக்கு நான் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணேன் கைஸ். 3 மணிக்கு போய் தூங்கினேன் அண்ட் 2 மணிக்கு எந்திரிக்காம 12 மணிக்கு எந்திரிச்சேன், which again is a big deal என்னோட ஸ்லீப் ஸ்கெட்யூல் படி. அண்ட் டே 4 ஆக்சுவலி வந்து நான் பெட் ராட்டிங்ல இருந்து ஃபைனலி வெளியே வந்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஐ மெட் லைக் 2-3 பீப்புள். அவங்களோட ஹேங் அவுட் பண்ணி அன்னைக்கு டே நல்லா போச்சு. நைட் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் எடிட் பண்ணேன், லைக் a little bit, பட் அதுவும் ப்ராக்ரஸ் தான், ஏதோ கொஞ்சம் பண்ணல. ஸோ இட் இஸ் குட். என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் a very rage baity reel, ஒரு கப்பிள் கான்டென்ட், வெரி ரேஜ் பெய்டி. அண்ட் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஐ ஸ்டாப்ட் மிஸ்ஸிங் இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்லி. இதை தான் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ எம் பெட்டர் ஆஃப் வித்அவுட் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சிங்கிள் ரீல் கூட இட் குட் பி த ரீசன் நான் இப்போ வர இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ ஆஃப்டர் டே 4 எந்த நாளுமே ஐ டிட் நாட் மிஸ் இன்ஸ்டாகிராம். டே 5 வந்து நான் திருப்பி அந்த புக்கு கன்சிஸ்டன்டா காலையில எழுந்து படிச்சேன். வெல் காலையில எந்திரிக்கல, லேட்டா தூங்கி லேட்டா தான் எழுந்துச்சு அன்னைக்கும். பட் நான் எந்திரிச்சு அந்த புக்கு படிச்சேன். அந்த புக்கே முடிச்சுட்டேன் கைஸ். கேன் யூ பிலீவ் இட்? ஒரு புக்கை 2 மாசம் பிரிச்சு படிச்சு கஷ்டப்பட்டு முடிப்பேன். பட் இந்த புக் 300 pages but I finished. The book is called A Wild Sheep Chase. I never thought I would like this dreamy fiction type books but I actually like it. இந்த புக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா புக் ரெக்கமெண்டேஷன் புக் ரிவ்யூ தர அளவுக்கு நான் புக்ஸ் படிச்சதே இல்லை. பட் I personally like the book. அண்ட் அதுக்கு மேல நான் ஏதாச்சும் பண்ணேனான்னு தெரியல. மேபி go into my letter box and see நான் எந்த படம் எப்ப பார்த்தேன்னு. Fantastic Mr. Foxன்ற படம் பார்த்திருக்கேன். I loved that movie. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. I highly recommend. ரொம்ப நாளா என் லிஸ்ட்ல இருந்துச்சு பட் இப்போதான் நான் ஃபைனலி அந்த படம் பார்த்தேன். I loved it. அன்னைக்கியா நான் புக் பார்த்தேன், படம் படிச்சேன், புக் படிச்சேன், படம் பார்த்தேன். It was good. It was a good day. அண்ட் அன்னைக்கு நான் எடிட் பண்ணல. நெக்ஸ்ட் டே இஸ் day 6. I actually sat down, edited, வீடியோவை முடிச்சு அப்லோட் பண்ணேன் on day 6. It took me 6 days to upload a video. அந்த 6 days வந்து நான் நிஜமாலே ப்ரொடக்டிவா இருந்திருந்தேன்னா it could have been 4 days but I'm still happy with my progress. யூடியூப் குள்ள போய் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் பட் நான் எதுவும் பார்க்கல. இன்னைக்கு நான் இன்னொரு படம் பார்த்தேன், A Real Pain அப்படின்னு. I loved that film. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. A Real Pain. I would recommend that also. So day 6 was over. Day 7, the final day. Day 7 தான் வந்து the ultimate detox day. Doom scrolling, bed rotting எல்லாமே என்னை விட்டு போன டே. I went to the beach. Sea breeze, கடல் காற்று என் மேல பட்டுச்சு. I felt reformed. I felt detoxed. நான் வந்து ஒரு full circle மொமெண்டா அதை பார்த்தேன். பெட்லயே இருந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்து நாட் ஈவன் கெட்டிங் சன்லைட் ஆன் மை ஸ்கின்ல இருந்து பீச்சுக்கு போய் மணல்ல கால் வச்சு கடல் காத்து வாங்கி இட் ஃபெல்ட் லைக் அ ட்ரூ ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட். அதனால எனக்கு டே 7 வாஸ் தி பெஸ்ட் டே. இந்த 7 டேஸ்ல வந்து நான் ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்தேனான்னு கேட்டா இல்ல ஆப்வியஸ்லி. பட் ஜென்ரலா இருக்கிறத விட ப்ரொடக்டிவா இருந்தேனா எஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து இந்த பிரெயின் ஃபாக் இல்லாம இருந்துச்சு. லைக் நான் காலையில எந்திரிச்சோன்னோ 2 மணி நேரம் போனை நோண்டிட்டு எந்திரிச்சு வரப்போ ஐ ஆல்ரெடி ஃபீல் ட்ரெயின்ட். நான் அப்பதான் தூங்கி ஏஞ்சிருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பட் ஐ வில் ஃபீல் ட்ரெயின். அந்த ட்ரெயின்டு ஃபீலிங் வந்து எனக்கு இல்லாம இருந்துச்சு இந்த வாரத்துல. அண்ட் தட் இஸ் சம்திங் ஐ ரியலி லைக்டு. அண்ட் அது நான் பார்த்த வெரி எவிடென்ட் டிஃபரன்ஸ்ல ஒன்று. அண்ட் இன்னொரு அற்புதமான விஷயம், இந்த ஒரு வாரத்துல I got my attention span back. ஒரு நாளுக்கு 3 படம் பார்த்துட்டு இருந்த ஆள் நான் இந்த டூம் ஸ்க்ரோல்னால ஹாஃபா படம் பார்க்க ஆரம்பிச்சேன். It felt very bad but இப்போ I am able to watch a movie as a whole. Sleep schedule கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. On day 6 I went to bed by 12 o'clock and I slept by 1. இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா எனக்கு? என்னால இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் இல்லாம இருக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சதே இஸ் a big relief to me because I thought I was கைவிடப்பட்ட கதை but now it's not that way தெரிஞ்சிச்சு, which is good. I would recommend you also to take a detox. பண்ண போறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலும் எனக்கு சொல்லுங்க. ஐ வுட் ஃபீல் ரியலி ஹாப்பி என்னால் அது நடந்துச்சுன்னா. இது வந்து ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கலாம், லைக் கெட் ஆஃப் இன்ஸ்டாகிராம், லிவ் யோர் லைஃப் அப்படி நான் சொல்கிறேன்னு இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் வாட் ஐம் கோயிங் டு சே. ஏன்னா இன்ஸ்டாகிராமும் நமக்கு ஒரு விதத்தில் தேவைதான், யூடியூப் ஒரு விதத்தில் தேவைதான். ஸோ இது ஏன் அளவுக்கு ஆகாமல் நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நானும் அப்படி தான் இருக்க ட்ரை பண்ண போகிறேன் இனிமேல். நான் இன்ஸ்டாகிராமே இல்லாமல் வாழ போகிறேன்னான்னு கேட்டால் நோ, பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை டு லிமிட் மை யூசேஜ். இந்த காலையில்
எழுந்திரிச்ச உடனே பாக்குறது, நைட்டு பாக்குறது நான் நிறுத்தினாலே என்னோட ஸ்கிரீன் டைம் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஃபிகர்ட் அவுட் இந்த ஒரு வாரத்துல. ஸோ ஐம் கோனா டூ தட். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டா தான் இருந்திருக்கும். இது என்ன ஃபார்மேட் ஆக்சுவலி எனக்கே தெரியல. பட் இஃப் யூ லைக் த வீடியோ, லைக் த வீடியோ. அப்பதான் எனக்கு தெரியும் இந்த ஃபார்மேட்ல நான் இதுக்கு மேலேயும் வீடியோ போடலாமா, இல்ல உனக்கு பிடிக்கலையா என்னன்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் மை வீக் வெண்ட். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் a ரிலாக்ஸிங் வீக். ஸோ யா, அவ்வளவுதான். தட் இஸ் இட். பை பை. காலேஜ் கிட்ஸ் என் சேனல் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். டச் கிராஸ்னு சொன்னா வெளியே போகணும், நடமாடணும் அப்படி சொல்றேன். ஓகே, புது அடிக்ஷனை வர வச்சுக்காதீங்க. மணிச்சோ அக்கா சொன்னாங்க அப்படின்னு. யா, பை பை. இட் வாஸ் ஃபன்னியர் இன் மை ஹெட். பை.